வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஹெல்த்தியான லட்டு செய்ய போகிறோம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ கருப்பு உளுந்து 2-3 தடவை நல்லா தண்ணியில் அலசிட்டு இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத்தில் போட்டு உணர வச்சு எடுத்துருங்க. இந்த கப்பில் 1 கப் எடுத்திருக்கேன். இது 400 கிராம் கப்பு. இதை இப்போ வறுத்துருவோம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுத்துக்குவோம். பெரிய கடாயாக இருந்தால் மொத்தமாக போட்டு வறுத்துடலாம். இது நான் கொஞ்சம் பாதி பாதியாக போட்டு வறுத்துக்கிறேன். இது நல்லா செவக்க வறுக்கணும். செவக்க வறுக்கலைன்னா, சரியாக வறுக்கலைன்னா நீங்கள் லட்டு சாப்பிடும்போது பல்லில் ஒட்டும். அந்த பச்சை வாடை, உளுந்தோட பச்சை வாடை வரும். இந்த கருப்பு உளுந்து வந்து செவந்தது தெரியாது, அதனால நல்லா வாசம் வரும். வாசம் வரும்போது அமர்த்திடுவோம். இப்போ உளுந்து கொஞ்சம் செவந்துருச்சு, நல்ல வாசமும் வந்துருச்சு. ஒரு 8 ஏலக்காய். ஏலக்காய் ஃப்ளேவர் சில பேருக்கு பிடிக்காது, அவங்க சுக்கு சேர்த்துக்கலாம். நம்ம எந்த கப்பில் வந்து உளுந்து எடுத்தோமோ அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை. நம்ம இது வந்து 400 கிராம் கப்பில் எடுத்தோம். பொட்டுக்கடலை 200 கிராம். நீங்கள் கிராம் கணக்கு வேண்டாம்னா எந்த கப்பில் நீங்கள் உளுந்து எடுக்கிறீங்களோ அந்த கப்பில் 1/2 கப் வந்து பொட்டுக்கடலை. உளுந்து செவந்த பிறகு தான் நான் போட்டிருக்கேன் ஏலக்காயும் பொட்டுக்கடலையும். பொட்டுக்கடலை ரொம்ப நேரம் வறுக்கணுங்கிறதுல இந்த சூடு வந்துச்சுனாவே போதும். எடுத்துருவோம். ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற விடுங்க. ஆறின பிறகு நம்ம மிக்சியில் அரைப்போம். இப்போ ஆறி வச்சு அரைச்சிட்டோம் பாருங்கள். இந்தளவு கப்பி வந்திருக்கு. இதை மறுபடியும் வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிடுவோம். லட்டு வந்து ரொம்ப குறைன்னு இருந்துச்சுன்னா பல்லில் ஒட்டும். அதனால் ஓரளவுக்கு தான், ரவா பதத்தில் இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு நைஸாக அரைச்சிடணும். எப்படி இருக்குன்னு பாருங்கள். கருப்பட்டி வந்து நம்ம எந்த கப்பில் நம்ம உளுந்து எடுத்தோமோ அதே கப்பில் கருப்பட்டி வந்து 1.25 கப் எடுக்கிறேன். அதை மிக்சியில் கொஞ்சம் பவுட்ரு பண்ணிக்குவோம். கொஞ்சம் கொஞ்சமாக பவுட்ரு பண்ணுவோம். ரொம்ப நேரம் மிக்சியை சுத்த விட்டிங்கன்னா அந்த ஹீட்டுக்கு வந்து கருப்பட்டி மெல்ட் ஆகிடும். அதனால நம்ம என்ன பண்ண போகிறோம், கொஞ்சம் மாவையும் சேர்த்து சுத்த விடுவோம். ஒரு 2 செகண்டில் அமர்த்திடணும். கருப்பட்டியோட கொஞ்சம் மாவு கலந்து மிக்சியில் பவுட்ரு பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இதோட மிச்ச மாவையும் கலப்போம். இந்த மாவு மிச்சம் இருந்துச்சுன்னா நீங்கள் தனியாக எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சு வேணுங்கும் போது நீங்கள் லட்டு பண்ணிக்கலாம். மாவை சாப்பிட்டு பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு இனிப்பு போதுமா பத்தாதான்னு தெரியும். எங்களுக்கு மைல்டாக ஸ்வீட் இருந்தால் போதும். உங்களுக்கு அதிகமாக ஸ்வீட் வேணும்னு நினச்சிங்கன்னா 1.5 கப் கருப்பட்டி போடணும். இப்போ நான் எல்லா மாவும் மிக்ஸ் பண்ணிட்டேன். எனக்கு இனிப்பு போதும். எந்த கப்பில் உளுந்து பொட்டுக்கடலை எடுத்தோமோ அதே கப்பில் வறுத்த நிலக்கடலை 1/4 கப் எடுத்திருக்கேன். இதை மிக்சியில் வந்து நான் பவுட்ரு மாதிரி பண்ணிடாமல் கடிபடுற மாதிரி அடிச்சுக்கோங்க. நிலக்கடலை இதுக்கு வந்து நெய் வந்து 200 ml எடுத்துக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக சுட வச்சுக்குவோம். சூடாக இருக்கும்போது பிடிச்சா தான் உருண்டை நல்லா பிடிக்க வரும், இல்லாட்டி நெய் அதிகமாக செல்லும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சுட வச்சுக்குவோம். கொஞ்சம் மாவு ஒதுக்கி வச்சுக்குவோம். நெய்க்கு பதிலாக நல்லெண்ணெயை நல்லா சூடு பண்ணி நல்லெண்ணெயை போட்டும் உருண்டை பிடிக்கலாம். அந்த கருப்பட்டி டேஸ்ட்டுக்கும் நல்லெண்ணெய்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த உளுந்தை களி பண்ணுவாங்க பார்த்தீங்களா, குழந்தைங்க வந்து ஏஜ் அட்டெண்ட் பண்ண சமயத்தில் குழந்தைங்களுக்கு உளுந்தங்களி கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் இது. நம்ம நல்லெண்ணெய்க்கு பதிலாக நெய் ஊற்றுறோம். நெய் ஊற்றுனா 1 மாதத்துக்கு லட்டு வச்சுக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா 15 நாளில் முடிச்சிடணும். அதுக்கு மேலே வச்சிங்கன்னா அந்த எண்ணெய் பீஸுக்கு வாடை வரும். ஏஜ் அட்டெண்ட் பண்ண குழந்தைங்களுக்கு இது கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. லட்டு ரெடி. இப்போ நம்ம நெய் சேர்த்து உருண்டை உருட்டிட்டோம். இப்போ மிச்ச மாவில் நான் உங்களுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து உருட்டி காமிக்கிறேன். நம்ம நல்லெண்ணெய் சேர்க்கும் போது அந்த இனிப்பு சுவை கொஞ்சம் மட்டுப்பட்டுரும். ஏன்னா நல்லெண்ணெய் வந்து கொஞ்சம் கசப்புத்தன்மை இருக்கிறதுனால அந்த இனிப்பு சுவை மட்டுப்பட்டுரும். அதனால் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்குவோம். 2 ஸ்பூன், அதாவது 1 டேபிள் ஸ்பூன் நாட்டு சர்க்கரை. இப்போ நல்லெண்ணெயை சூடு பண்ணிடுவோம். நல்லெண்ணெய் வந்து 2 குழிக்கரண்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். உங்களுக்கு பிடிக்க வரலைன்னா இன்னும் கொஞ்சம் எடுத்து சுட வச்சுக்கணும். இதை சூடு பண்ணிடுவோம். இப்போ
நல்லெண்ணெய் வந்து நல்லா அந்த ஆவி பறக்க சூடு பண்ணணும். இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் வந்து கருப்பட்டி சேர்த்தால் மட்டுமே நீங்கள் நல்லெண்ணெய் சேர்க்கணும். வெல்லத்தை சேர்த்துட்டு நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா அது ருசியாக இருக்காது. நம்ம எடுத்துருக்க அளவுக்கு 40 உருண்டைகள் வராது. நல்லெண்ணெயில் உருட்டின உருண்டையும் ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கு. கருப்பட்டி சேரவும் அந்த கருப்பட்டிக்கும் நல்லெண்ணெய்க்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.